தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரிய வணக்கம். ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னென்னா, செய்தி என்னென்னா, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட மோர் தென் 120 to 150 சீட்ஸை பிடிக்க போகிறாங்க. டிவிக்கு படு தோல்வியை சந்திக்க போகிறாங்க, திமுக படு தோல்வியை சந்திக்க போகிறாங்க, என்டிஏ கூட்டணி படு தோல்வியை சந்திக்க போகிறாங்க. நாம் தமிழர் ஸ்வீப் பண்ண போகிறாங்க. உண்மையிலே இது ஒரு ட்ரஸ்டடான ஒரு சோர்ஸ் மூலமாக வந்த செய்தி. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உண்மையிலே வர மே 4க்கு அப்புறமா அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக போகிறாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்பில் அவரும் உட்கார போகிறாரு. ஸோ பலர் அமைச்சரவையில் இடம் பெற போகிறாங்க. லைக் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகுதுங்கிறது இது மூலமாக உறுதி செய்யப்பட்டது. அப்படிங்கிற ஒரு கனவில் தம்பிமார்கள் இருந்தாங்க. அண்ணன் இவ்வளோ வீரியப்பட்டு பேசியிருக்காரு, அண்ணனோட தொண்டையெல்லாம் வத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா எக்ஸிட் போலுக்கு அடுத்தது ஒரு கருத்து கணிப்பை போட்டிருக்காங்க. தவசி, விருமாண்டி எல்லாரோட பேரும் இருக்குது, ஆனால் அண்ணனோட பேர் மட்டும் தம்பியோட பேர் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் சொன்ன மாதிரியே என்னடா அண்ணனோட இந்த நாம் தமிழர் கட்சியை மட்டும் காணும், விவசாய சின்னத்தை மட்டும் காணும். டிவிகேக்கு 90லேருந்து 120 போட்டிருக்காங்க, டிஎம்கேக்கு ஒரு 110 100 வரைக்கும் போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கு 30-40 போட்டிருக்காங்க. நம்மளுக்கு காணுமே இல்லையா, லிஸ்ட்லேயே இல்லையா? நேற்று அந்த டிவிக்கே தூக்கி போட்டிருக்காங்களேயா? லைக் அந்தளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தற்கொலை கூட்டத்துக்கு இந்த ஒரு இவ்வளோ சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தற்கொலை கூட்டம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்றுலேருந்து ஒரு சின்ன ஒரு இந்த கொசு தொல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையிலேயே அந்த கொசு தொல்லை கொஞ்சம் காதுக்குள்ளே குடைய ஆரம்பிச்சது எப்படின்னா, தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த முன் வச்சு பேசினேன். பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொண்டாமுத்தூர்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் ஒரு இடம் வாங்கிட்டாரு. அந்த இடம் அவர் இத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் ஒரு வீடியோவாக பேசியிருந்தேன். அந்த வீடியோ பேசினதுக்கப்புறமா அடுத்து ஒரு 2 நாட்கள் அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் ஒட்டுமொத்தமாக சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிஜேபியை சார்ந்த உறுப்பினர்கள், பேச்சாளர்களும் அவங்க பேச்சாளர்கள்னு தெரியாது, உறுப்பினரானும் தெரியாது, பிஜேபி கொடியை போட்டுட்டு லைக் துண்டை போட்டுட்டு எல்லாரும் இந்த நெல்சன் ஒரு பொய்சன் இருக்கான், அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மை பொய் அது ரெண்டாவது. ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நடந்துச்சு. 2 நாள் அந்த நரேட்டிவை செட் பண்ணாங்க. 2 நாள் ஒட்டுமொத்தமாக என்ன அடித்தாங்கங்கிறது கிரிட்டிசிசம், விமர்சனத்தை முன் வச்சாங்க. நான் அந்த விஷயத்தை நான் பார்த்தனால அதுக்கு அடுத்தது ஏன்னா புதுசாக ஒரு வருது அப்படிங்கிற பார்க்கும்போது அது வேறு எந்த ஈயும் கிடையாது, ஆமாம் ஈயாக மாறிடுச்சு. எப்படி மாறி நிற்குதுன்னு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி லைக் அவங்க சொல்லுவாங்க இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் உறுப்பினர்களும் 10 சிம் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க, 10 அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொன்ன மாதிரி எல்லா பயலுங்களும், லைக் நான் எல்லாரையும் சொல்லலை, நல்ல தமிழ் தேசிய கொள்கைவாதிகள் இருந்துட்டு தான் இருக்கீங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் பணத்துக்கு விலை போகிற இந்த மாதிரி சில அண்ணன்களுடைய வேஷித்தனத்தை ஏமாந்து பின்தொடர்ற சில நபர்கள், சில கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பிரபாகரன் அவருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி, நான் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லிடுறேன். சாட்டை அவர்கள் நேற்று முன்தினம் போட்ட ஒரு வீடியோவில் என்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சார். அதாவது நெல்சன் ஒரு பையன் இருக்கான், அவன் கேட்குற பாணியை பாருங்களேன். இதுதான் சாக்கடைக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசங்கிறது, இதுதான் வித்தியாசம். நெல்சன் ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கான், வழக்கறிஞர்னு நினைக்கிறேன். என்ன குற்றச்சாட்டுனா, நாம் தமிழர் கட்சி 500 கோடி ரூபா திமுக கிட்டேருந்து வாங்கிடுச்சான். ஸோ வாங்கினது மூலமாக லைக் டிவிக்கு தான் திட்டிகிட்டே இருக்காங்களாம், திமுகவை திட்டுறதே கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கான். அவன் ஒரு நல்ல ஒத்த நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனாக இருந்தால் இது நிரூபிடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா அவன் நாக்கு அழுகிறோன்னு சொல்லிட்டு சாட்டை அண்ணன் ஒரு வீடியோவை பேசியிருந்தார். உண்மையிலே நான் மரியாதையாக தான் ரிப்ளை வீடியோ கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க குற்றச்சாட்டு, உங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் இன்னும் என்கிட்டே இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது. விக்னேஷ் அவர்களுடைய தாயாருக்கு, அதாவது 2016 நான் காவேரி பிரச்சனைனால தீ குளிச்சு உயிரிழந்த விக்னேஷ் என்ற இளைஞரோட தாயாருக்கு கண் பிரச்சனை, அதாவது கண்ணில் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இந்த இளைஞரோட தாயாருக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள்கிட்டேருந்தும் ஈழத்து மக்கள்கிட்டேருந்தும் பல லட்சங்களை ஃபண்ட்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன்னு பேரில் நீங்கள் கொடுக்கல, அந்த பணத்தை சுருட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சேன்ல, அதுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா? லைக் அந்த அம்மாவே 1 வருஷம்தான் இருக்கும். எனக்காக ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைக் கரெக்டாக 1 இயர் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏபிபி நாட்டில் அந்த அம்மா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, என்னோடய பையனோட அனுதாபத்தை வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணி பணத்தை ஒட்டு மொத்தமாக சுருட்டிட்டாங்க. சீமான் அவர்கள்
இடும்பாவன் கார்த்தி அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள், முக்கிய நபர்கள் எல்லாருமே பணத்தை சுருட்டிட்டாங்க. எனக்கு ₹1 கூட கொடுக்கல. நான் வந்து ஒரு சிவப்பு கம்பளத்துக்கு சொந்தக்காரி. அதாவது வந்து நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அதாவது வந்து கோயிலுக்கு போனால் எந்த அளவுக்கு லைக் உண்மை நியாயம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு எந்த நியாயமும் கிடைக்கல, நீதியும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. இவங்க என்னோட பையனை வச்சு அனுதாபம் தேடி இருக்காங்க. லைக் வந்து அப்போ ஒரு நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, சரிங்கம்மா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஏமாத்துறது உண்மைதான் அப்படிங்கிறது. தெளிவாக வீடியோ இருக்குது, எல்லா ஆதாரமும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே. சரி, நான் வச்ச குற்றச்சாட்டு புது குற்றச்சாட்டானா? நான் சாட்டை அவர்கள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சேன்ல, அந்த குற்றச்சாட்டு புது குற்றச்சாட்டா என்ன? பொதுவாகவே ஒருத்தங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, அதாவது பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, டிவிகேக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா எல்லாரும் வைக்கக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவன் வந்து காசை வாங்கிட்டு பேசுகிறான், காசை வாங்கிட்டு கூறான், வாடகை வாயனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா என்ன? உண்மையிலேயே எல்லாரும் இழுக்கிற மாதிரி சாட்டை அவர்களுடைய மனைவியை பற்றியோ, உண்மையிலேயே சாட்டை அவர்களுக்கு பிறந்த பிள்ளை சாட்டை அவர்களோட குழந்தை தானா, இல்லை வந்து அவருடைய லைக் மனைவியோட முன்னாள் கணவர் லைக் வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தானா? லைக் வந்து நீங்கள் ஏன் இந்த குழந்தைய லைக் கழிச்சிட்டு இவங்களை திருமணம் பண்ணீங்க? அது மூலமாக சொத்து எல்லாத்தையும் நீங்கள் அபகரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தரமாக வெளியே பேசுகிறாங்க இல்லை. லைக் வந்து நான் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். லைக் வந்து திருச்சி சூர்யா அவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, பலர் வந்து இதே மாதிரி தான் சாட்டை அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து வெளில போட்டு லைக் வேறு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். யூடியூப் ப்ரூட்டஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, கரிகாலன் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இவங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட பர்சனல் வாழ்க்கையை ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி இருக்குது. அவங்க எதுக்கு வேணாலும் திருமணம் பண்ணியிருக்கலாம், என்ன காரணத்துக்கு வேணாலும் திருமணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை, பர்சனல் வாழ்க்கையை பொது வழியில் இழுத்து போட்டு தானே அவங்க விமர்சனம் பண்ணாங்க. நான் எதாவது பேசினேன்னா, நான் ஏதாவது அப்படி முன் வச்சேனா என்ன? ஜஸ்ட்டு ஒரே ஒரு குற்றச்சாட்டு, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். காசை வாங்கிட்டு இந்த வாட்டி வந்து டிவிக்கே அடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. திமுகவை அடிக்கிறதே இல்லை. 100 வீடியோ போட்டிருக்காங்கன்னா 90 வீடியோ டிவிக்கே எதிர்ப்போம், 10 வீடியோ சாஃப்டாக டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சேன். இதுக்கு என் அப்பாவையும் அம்மாவையும் இழுக்கணுமா என்ன? உங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, உண்மையிலே டிவிக்கே கட்சிக்காரன் தற்கொலை கிடையாது, டிவிக்கில் இருக்கவங்க எல்லாம் தற்கொலை கிடையாது. நான் ஏன் திருப்பியே சொல்கிறேன், ஏன் அப்படி கிடையாதுன்னா, நான் விஜய் ஆதரவாக ஜால்ரெல்லாம் ஒரு ஹேரும் கிடையாது. நான் திருப்பியே சொல்கிறேன், நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல லைக்ஸ் வாங்கிடலாம், நல்ல வியூஸ் வாங்கிடலாம். உங்களை வச்சு லைக் எப்படி இந்த டிவி சேனல்ஸில் விஜய் அவர்களுக்கு 120 130 சீட்டு கிடச்சிருமோ அதே மாதிரி நானும் அடிச்சு விடலாம்ல. விஜய் அவர்கள் 200+ சீட்ஸை வந்து வெளில போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்சம் வியூஸு, 4 லட்சம் வியூஸு, அது மூலமாக ஒரு 20 40,000 50,000 ரூபா ஒரே நாளில் வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு நானும் வருமானத்தை பார்த்து நானும் செட்டில் ஆகலாம்ல. எனக்கு வந்து வாய் கூசும். பொய் சொல்கிறது மூலமாக மக்கள்கிட்ட நம்ம வந்து தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, தப்பான செய்திகளை எப்போவுமே சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு ஐடியாலஜியாக ஒரு நிலைப்பாடாக நான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஜய் ஜால்ராவோ எந்த ஒரு விஷயத்தை போட்டு நான் இங்கே வரல. ஆதவ அர்ஜுனா கிட்டே பணம் வாங்கிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்கிறானுங்க. எந்த அர்ஜுனாகிட்டேயும் ஆதவகிட்டேயும் நான் பணம் வாங்கலை. அப்படி வந்து நான் வாங்கியிருந்தேன்னா நான் ஏன் ஆதவ அர்ஜுனாவோட நிலைப்பாட்டையும் ஆதவ அர்ஜுனாவோட ஒவ்வொரு செயல்களையும் நான் ஏன் விமர்சிக்க போகிறேன்? விஜய் அவர்கள் செஞ்ச செயல்பாடுகளை நான் விமர்சிச்சிருக்கேன். த்ரிஷா அவர்கள் கூட வந்தது பொது வழியில் வந்து தவறு, இப்படி வந்திருக்கக்கூடாது, தேர்தல் டைம் அப்படிங்கிறத நான் விமர்சிச்சிருக்கேன். கரூர் பிரச்சனையிலையும் எல்லாரையும் நீங்கள் குற்றம் சுமத்துறீங்கல்ல, லைக் வந்து எல்லாரையும் விட்டுட்டு விஜய் அவர்களை மட்டும் குற்றம் சுமத்துறீங்கல்ல. விஜய் அவர்களை மட்டும் கிடையாது, இதை தாண்டி எல்லாருமே, உளவுத்துறையும் நீ சேர்த்துக்கோ, காவல்துறையும் நீ சேர்த்துக்கோ, அரசாங்கத்தையும் நீ சேர்த்துக்கோ, கடைசியில் விஜயை சேர்த்துக்கோ அப்படிங்கிறத நம்ம முன் வச்சுருந்தோம். யாருக்கும் ஜால்ரா போட்டெல்லாம் போகலை. ஆனால் நீங்கள் அதை தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையிலேயே தற்கொலை கூட்டம் யார் தெரியுமா? நான் எல்லாரையும் சொல்லலை, நாம் தமிழர் கட்சியில் சில நபர்கள் ஐடி விங்கில் இருக்க தான் செய்கிறானுங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, சில நபர்கள தாண்டி இந்த ஐடி விங்கே அப்படி தான் செயல்பட்டுருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி உண்மையிலேயே சாட்டை அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி நீ ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் என்னோடய வீடியோ கீழே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, பிரபாகரனுடைய வளர்ப்பு எப்படி தெரியுமா? உங்கள் நொண்ணனோட வளர்ப்பு மாதிரியெல்லாம் கிடையாது. சாரி, ஏதாவது தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும். காரணம் என்னென்னா, வீட்டில் இருக்கவங்களை பேசும்போது எந்த அளவுக்கு ஆதங்கம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரபாகரன் அவருடைய வளர்ப்பு எப்படி தெரியுமா? எதிரி வீட்டு பெண்ணை கூட நீ தொடக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, எதிரியை அடி, ஆனால் அவன் வீட்டு பெண்ணை நீ தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. நீ என்ன பண்ணுற தெரியுமா?
ஒரு தலைவனோட நிலைப்பாடு என்னன்னு தெரியுமா? ஒரு தலைவனோட நிலைப்பாடு என்னன்னா, தொண்டனை திருத்தி தனக்கு பின்னாடி கொண்டு வர்றது, தொண்டனை பகைச்சி, தொண்டனை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்தி, தொண்டனை நான் வந்து டீஃபேம் பண்ணி அவனை வந்து ஒட்டுமொத்தமாக வெறுக்க வைக்கிறதெல்லாம் தலைவனோட நிலைப்பாடே கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கலையா, பிடிக்க வைக்கிறதுக்கு என்னோடய கொள்கையை சொல்லணும், என்னோடய செயல்பாடுகளை சொல்லணும். நான் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது என்ன தெரியுமா? நான் வந்து அரசியலுக்கு நான் வர இருக்கிறேன்னா, அரசியலுக்கு நான் மக்களுக்கு எதாவது செய்ய இருக்கிறேன்னா, நான் இத்தனை நாள் மக்களுக்கு என்ன செஞ்சேன்? நான் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் நான் இங்கே வந்து வீடியோ போடல. நான் மக்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எந்த பொசிஷன்லையும் இல்லாமல், எந்த கட்சியிலையும் இல்லாமல் தனியாளாக தான் மனோ தங்கராஜ் அவர்களை பற்றியும் பேசினேன், கனிமூலத்தை பற்றியும் பேசினேன். என்னால் முடிஞ்சளோ தொடர்ந்து பேசி வீடியோ வியூஸுக்கு கொண்டு போய் சேர்த்து மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட்டே கிடைக்க விடாமல் எல்லாரும் நம்ம சேர்ந்து பண்ணோம்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த தேர்தலில் பத்மநாபுரம் தொகுதியிலேயே எந்த தொகுதியிலையும் சீட்டு கிடைக்க விடாமல் நம்ம பண்ணோம்ல. அது ஏதாவது கட்சியிலே போஸ்டிங்கில் இருந்து நம்ம செஞ்சோமா? ஏதாவது கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனாவோ இல்லை கொள்கை பரப்பு செயலாளராகவோ இருந்து நம்ம பேசணுமா என்ன? ஒத்தாளாக இருந்து நம்ம பேசணும். ஒத்தாளாக இருந்து மனோ தங்கராஜ் அவர்களை பற்றியும் கனிமூல திருட்டு பற்றியும், அதை தாண்டி வந்து லைக் தோமையார்புரம்ங்கிற கிராமம், அது ஏன் தொகுதியும் கிடையாது, என் மாவட்டமும் கிடையாது, என் பக்கத்து மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தோட கடற்கரை கிராமத்தில் ஒரு கிராமமான 7 கடற்கரை கிராமத்தில் ஒரு கிராமமான தோமையார்புரம்னு ஒரு கிராமத்து மக்களுக்காக பேசி 762 மக்கள் பயனடைகிற அளவுக்கு அவங்களோட 20 வருஷம் கோரிக்கை நிறைவு அடைகிற அளவுக்கு நம்ம ஒத்தாளாக வீடியோ போட்டு பேசி நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி அந்த மக்களுக்கு ஒரு வெற்றிகரமான 13,70,00,000 லட்சத்துக்கான ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம எல்லாரும் செஞ்சு வெற்றி அடைஞ்சோம். இதெல்லாம் ஒத்தாள், கட்சி கிடையாது, லைக் வந்து எந்த இயக்கம் பின்புலம் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரும் என்னோட பேக்ரவுண்டில் கிடையாது. இதெல்லாம் இந்தளவுக்கு செஞ்சோம் இல்லை, இந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணோம் இல்லை. லைக் இந்தளவு செஞ்சது மூலமாக தான் நம்ம மக்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம். ஸோ தொடர்ந்து இன்னும் பண்ணுவோம், இன்னும் வீடியோஸ் போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த தற்கொலை கூட்டம் கரெக்டாக இந்த சின்ன சாதாரண ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியல. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க முடியாததெல்லாம் கிடையாது. விஷயம் என்ன தெரியுமா? திமுக அன்டில் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா நம்மளை வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு. கரெக்டாக பாருங்களேன், டிஎம்கே எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு தொடவே இல்லை எப்படி சொல்கிறேன்னா, லைக் வந்து அஃபிஷியலாக அவங்களோட ஐடிவிங் மூலமாகவோ, அவங்களோட ஐடிவிங் கீழே இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன், அதை தாண்டி பேச்சாளர்கள் மூலமாகவோ யாருமே பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணவும் இல்லை, எதுவும் பண்ணல. காரணம் என்னென்னா, தேர்தல் டைமில் வேண்டாம் அப்படிங்கிறது. தேர்தல் முடிஞ்ச உடனே கருவியை யாரை யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? எந்த டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணணும், டிவிகே தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அவர்களை திமுக பயன்படுத்தினாங்களோ, அதே மாதிரி நம்மளை தனி நபராக இருக்கக்கூடிய நம்மளை சின்னப்ப எனக்கெல்லாம் சாட்டை அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 33, 35 இல்லை 40 வயசு இருக்குமா? எனக்கு எத்தனை வயசு? 24 வயசு. 24 வயசான ஒரு சின்ன பயலை எக்ஸ்போஸ் பண்ணி இவனை முடிச்சு விடணுங்கிறதுக்காக இந்த திமுக திருட்டு பயலுங்க சாட்டை அவர்களோட ஒன்றிணைஞ்சி நம்மளுக்கு மேலே வன்மத்தை கக்குறதுக்காக சாதாரணமாக நான் முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டு, பணம் வாங்கிட்டீங்கன்னு முன் வச்ச குற்றச்சாட்டு, அதை நான் நிரூபிக்கவும் செஞ்சுட்டேன். லைக் வந்து விக்னேஷ் அவருடைய தாயாருடைய லைக் வந்து அந்த கண் பிரச்சனைக்காக நீங்கள் வந்து இந்த பையனுடைய விக்னேஷன் தான் அந்த இளைஞருடைய மரணத்தை வச்சு நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த தாயாருக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க. ₹1 கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏபிபி நாடு நியூஸ் சேனலில் அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. எனக்கு சீமான் அவர்கள் ஒத்த காசு கூட கொடுக்கல, ஒட்டு மொத்தமாக என் பையனுடைய மரணத்தை வச்சு அனுதாபத்தை வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ப்ரெஸ் மீட் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்தாங்க. நீங்கள் முறைகேடு பண்ணியிருக்கீங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணதில் வந்து முறைகேடு பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துலேயும் முறைகேடு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து அதையும் தாண்டி இந்த ஸ்டாண்ட் எடுத்தது வந்து திமுக ஆதரவான ஸ்டாண்டுங்கிறதுக்கு சாதாரண ஒரு குற்றச்சாட்டையும் வச்சு அதை நிரூபிக்கவும் செஞ்சேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா? அழகாக திமுகவோட கை கோர்த்து இந்த நெல்சன் ஒரு பையன் இருக்கான், வழக்கறிஞர் நினைக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், ஒரு நான் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாத நபரை எதுக்கு ஒரு வீடியோவில் உட்காந்து பேசணும்? லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். நெல்சன் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் என்ன சொல்கிறான்? நாம் தமிழர் கட்சி பணம் வாங்கிடுச்சான், எதுக்கு இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்கணும்? நீங்கள் குற்றம்ல நெஞ்சு இருக்குதோ, இல்லை வந்து ப்ராஜெக்ட் பணத்துக்காக கூவுறீங்களோ? உண்மையில் நான் வந்து ரொம்ப காட்டமான விமர்சனம்லாம் நான் வைக்கவே இல்லைண்ணா. ஏதோ வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி, நான் திருப்பி அதான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி லைக் வந்து முத்துக்குமார் அவருடைய மனைவியை திருமணம் செஞ்சு இவர் சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாரு, இவரோட அவரோட பிள்ளையான்னு தெரியல, லைக் வந்து இவ்வளோ கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்காரு இப்படிங்கிற அளவுக்கு பலர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை
லைக் அதான் சொன்னோம் இல்லை, லைக் வந்து யூடியூப் ரோட்டஸாக இருந்தாலும் சரி, கரிகாலன் அவர்களாக இருந்தாலும் சரி, லைக் வந்து திருச்சி சூர்யா அவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கீழ்த்தரமாக உங்களோட குடும்பத்தை பற்றி தானே பேசுகிறாங்க. நான் ஒத்த வார்த்தை பேசினேன்னா உங்கள் குடும்பத்தை பற்றியோ நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றியோ நான் ஒரே ஒரு வார்த்தையாச்சும் பேசினேன்னா ஒரே ஒரு குற்றச்சாட்டு, பணம் வாங்கிட்டு திமுகவுக்கு விலை போயிட்டீங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் வச்சது என் அம்மாவை, என் அப்பாவை. நீங்கள்லாம் பிரபாகரனுடைய உண்மையிலேயே வழிகாட்டுதல்களை வந்த நபர்களே கிடையாது. சாக்கடையிலேருந்து வந்த நபர்கள். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இரக்கன் துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் கல்குவாரிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிங்கல்ல. கல்குவாரிகள் அதிகமாக இருக்குது, இந்த கல்குவாரிகள் அதிகமாக இருக்கிறனால இங்கே வந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க, நிறைய பேர் அவங்க தான் கல்குவாரிகள் முதலாளிகளாக இருக்காங்க, ஸோ இங்கே இருக்கிற விவசாய மக்களுக்கு வந்து பாதிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு கல்குவாரிங்க முதலாளிங்க கிட்டேருந்து பணம் அடிச்சிங்கல்ல. லைக் எனக்கு எல்லாம் தெரியும். அந்த குவாரி முதலாளிகள் உங்களை கூப்பிட்டு வச்சு லைக் வந்து உங்களை ஒரு ரிவ்யூ மாதிரி எல்லாரும் எடுக்க வச்சு, அந்த ரிவ்யூவில் நல்ல ரிவ்யூவாக, அதாவது குவாரிகளுக்கு எதிராக பேசின எந்த ஒரு ரிவ்யூவே நீங்கள் போடாமல் குவாரிகளுக்கு லைக் வந்து ஆதரவாக பேசினா, ஏன்னா குவாரி மூலமாக எங்களுக்கு தண்ணி கிடைக்குது. அதான் ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இரக்கன்துறை என்கிற அந்த ஊரில் பல குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த பல குவாரிகள் இயங்கிட்டு இருக்கிறனால இந்த குவாரியை பற்றி சாட்டை அவர்கள் ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு போடுறாரு. அந்த வீடியோ போட்டு அந்த குவாரிகாரங்க கிட்ட மிரட்டி பணத்தை வாங்கிடுறாரு. பணத்தை வாங்கினதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்து ட்விஸ்ட் பண்ணணும். பணத்தை வாங்கியாச்சுல்ல, அடுத்து நல்லவங்க வல்லவங்கன்னு ட்விஸ்ட் பண்ணணும்ல. இப்போ பிரபுவை அடித்தாச்சு. பிரபுவை அடித்தது மூலமாக எதிர்த்தரப்பு கேண்டிடேட் கிட்டேருந்து காசை வாங்கியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, பிரபு நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம சொல்லணும். ஸோ வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் சொல்லணும்னா பிரபு கிட்டேருந்து ஒரு துட்டை வாங்கிட்டு இல்லை பிரபு என்னதான் இருந்தாலும் திமுகவை விட பிரபு அந்த அளவுக்கு கெட்டவரெல்லாம் கிடையாது, ஸோ பிரபு நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னா எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு தெரியுமா? அடுத்த வீடியோ எப்படி போட்டிங்க தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய கல்குவாரிகள்னால விவசாயிகளுக்கு நல்லது நடக்குது. எப்படி நல்லது நடக்குது? இங்கே விவசாயம் செய்கிறதுக்கு மக்களுக்கு தண்ணீர் கிடையாது, ஸோ கல்குவாரிகள் மூலமாக தண்ணீர் கிடைக்குது. கல்குவாரி முதலாளிகள் வந்து தண்ணீரை வந்து விவசாயம் செய்கிறதுக்காக விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கல்குவாரிகள் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் நல்லதும் கெட்டதும் அப்படிங்கிற மாதிரி உருட்டி அந்த வீடியோவில் பேசி 2வது வீடியோவில் போஸ்ட் பண்ணிங்க. உண்மையிலேயே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, கல்குவாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே போய் ரிவ்யூ எடுத்ததாக இருந்தாலும் சரி, யாரோட இடத்துல போய் ரிவ்யூ எடுத்தாலும் சரி, யாரை ரிவ்யூ எடுத்தீங்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயமும் எனக்கு தெரியும். யார்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். சில லாயாலிட்டிக்காக சில பேர்கிட்ட நம்ம வந்து உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் ட்ரஸ்டடாக சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வெளியே ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மூடிட்டு அமைதியாக இருக்கேன். இது என்ன வேலை தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை. ரோட்டில் ஜல்லி போட்டிருக்கானா அதை ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டுருவேன் பேரில் அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிடுறது. வெளியே இந்த ஏதாவது மணல் கொட்டி போட்டிருக்கானா, ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், அதை வெளியே மணல் கொட்டி போட்டிருப்பான், அதை ஃபோட்டோ எடுத்து உன்னை கேஸ் போட்டுருவேன், இங்கே பாரு வெளில நீ வந்து நியூசன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே பணத்தை வாங்கிடுறது. இது மாதிரி பணம் வாங்குகிற வேலையை தான் ஆன்லைன் கட்ட பஞ்சாயத்து மூலமாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் செஞ்சார் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். இரக்கன்துறை என்கிற ஊரில் கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கிறது. இந்த கல்குவாரிகளை அடித்து அந்த குவாரி முதலாளிகள்கிட்டேருந்து இவர் பணம் வாங்கினாருங்கிறது உண்மை. வாங்கலைன்னு சொல்லுங்களேன். நான் அழுகிறேன்லாம் நான் அண்ணனை சொல்லவே இல்லை. அண்ணன் நல்ல திறமையானவர்கள், நல்ல வல்லவர்கள், நல்ல என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒன்று, நான் வச்ச குற்றச்சாட்டுக்கு நீங்கள் முன் வச்ச விமர்சனம் இருக்குல்ல, நான் என்றைக்குனாலும் மறக்க மாட்டேன். என்றைக்குனாலும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதுக்கு அசிங்கமாக கேவலமாக நான் உணர்கிறேன். எந்த காலத்துலேயும் திருப்பியும் நான் பேசுகிறது மூலமாகவோ எந்த ஒரு நபரையும் இப்பேற்பட்ட ஒரு தற்குறி கூமுட்ட கட்சிக்கு உண்மையில் நான் தமிழ் தேசியத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன். ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்ற போர்வையில் பிரபாகரன் அவர்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு நபருடைய போர்வையில் இருந்துட்டு மக்களை நீங்கள் ஏமாற்றி பணம் அடிக்கிற இந்த வேலையை நான் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வேன், பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும், அதாவது எந்த ஒரு சமரசமும் கிடையாது என்று சொல்லி இந்த வீடியோவை அழுத்தம் திருத்தத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.